பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்த அந்த சேட்டம்மா விஜய காலத்தில் இருக்கிறது தான் செயின் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. ஃபஸ்ட்டு என் செயினை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற ஆர்கியூ பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, எங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க மாஸ்டர் நீங்கள் வேலை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சிந்தாமணி, எனக்கு தெரியாது, இது எனக்கு கிஃப்ட்டாக தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டாக வந்ததா, யாருங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மருமக பொண்ணு தான் கொடுத்தாவோ, அப்போ குடும்பமே சேர்ந்து திருட்டு வேலை தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஆனது மட்டும் இல்லாமல் அந்த சேட்டம்மா சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் முதல்ல போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. வந்தோன்னே, என்னங்க எங்கள் வீட்டு செயினை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கராராக பேசுகிறாரு. இல்லைங்க சார், இது எப்படி எனக்கு வந்து கிடச்சது எனக்கு தெரியாது, ஆனால் என் மருமக தான் வந்து காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மருமக பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க சார், எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, வம்சி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜயா ரோஹினிக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லி லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றாங்க. ரோஹினியும் வராங்க. என்ன ஆண்டி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா, ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட விதமெல்லாம் உனக்கு புரியலையா ஒன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செயின் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நான் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த செயின்னால பெரிய அசிங்கமாகி போய் நான் உட்காந்து நின்றுட்டுருக்கிறேன், நான் ஒழுங்காக சொல்லு, எங்கே வாங்கினேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி, இது நான் டேரெக்டாக போய் கடையிலலாம் வாங்கல, ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான காசு கிடச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் நான் அது வாங்கணுன்னா எனக்கு வாங்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் தான் வந்துச்சு, உங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி வாங்கினேங்க ஆண்டி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹினிக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. இங்கே பாரு, இந்த நகை ஒரு திருட்டு நகை, இது அவங்களுக்கு தானாமா, இது பின்னாடி சீடின்னு போட்டிருக்குது, அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டே நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது எதுதான் உண்மை எது பொய் யாருக்கு தெரியும், நீ தான் போய் பேசிட்டு இருந்தா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ வந்து பார்வதி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோஹினி யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லு, அட்லீஸ்ட் அவங்ககிட்டே நம்ம போய் கேட்டோம்னா விசாரிச்சோம்னா தெரியும், அவங்களுக்கு வர சொல்லலாம், இவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரோஹினியும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நாங்கள் ஒருத்தவங்கிட்ட பணம் கொடுத்தாங்க சார், வாங்கினேன், 1 லட்ச ரூபா கொடுத்தேன், எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அது யாருன்னு சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் எதுக்குங்க வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சார், அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரோஹினி இப்படி அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கேன், நானும் அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கேன், உனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, யார்கிட்ட வாங்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இதுலேருந்தே தெரிய வேண்டாமா, நீ தான் ஒரு திருடி, நீ தான் இதை திருடிட்டு வந்திருப்பியா இருக்கும், ஆள் வச்சு நடிக்க வச்சவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டு பஞ்சாயத்தில் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் ஏதோ ஆள் வச்சு நடிக்க வச்சேன் அப்படிங்கிறீங்க, மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல மருமகளே யாருமே வாய்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலாக சொல்கிறாங்க சிந்தாமணி. இதெல்லாம் பார்த்து அவமானப்பட்டு, இனிமேல் ரோஹினி உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து என்னங்க நகையை கொண்டு வந்துட்டு இவங்க மருமகளை வந்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க, இதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால் இந்த செயின் கிடச்சதுக்கப்புறம் நான் போய் அங்கே பதில் சொல்லணும், யார் என்னன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, நான் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும், ஒழுங்காக நில்லுங்க, இல்லைன்னா பாருங்கள் இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேட்டா அவரெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா அசிங்கப்படுத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக சொல்லி யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ரோஹினியும் சொல்கிறாங்க, நான் வந்து சிட்டிக்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இதை கேட்டோன்னே விஜயா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது கன்ஃபார்மாக திருட்டு நகையே இருக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அந்த சிட்டிங்கிற ரவுடி ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டெல்லாம் தெரியுவான், பணம் கொடுத்து அடியால் வச்சுக்கிட்டு வட்டி பணத்தை கொடுத்து வாங்கிட்டு தெரியுவான், அவங்ககிட்ட வாங்கியிருக்கா, அவன் கன்ஃபார்மாக அவன் வந்து திருட்டு நகை வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, நீங்கள் எதாவது இருந்தாலும் நீங்கள் அவனை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க நீங்கள் சொன்னோன்னா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை விட்டுட்டு அவங்கள பிடிக்க முடியும், நீங்கள் தான் கையும் கழுகுமா சிக்கியிருக்கிறீங்க, உங்களை சும்மா விட போகிறதில்ல, நான் இதுக்கு போய் அந்த ரவுடி பையனெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி விட்டுறாரு. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்தோடனே, சார் இல்லைங்க சார், இந்த நகை என் மருமக தான் கொடுத்தா, அவள் வந்து அந்த சிட்டிங்கிற ஆளுகிட்ட வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ, போலீஸ் வரைக்கும் போதே அவன் தேவையில்லாமல் நம்ம விஷயத்தை வெளியிட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் முடிக்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலேயெல்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு வந்து சிட்டிக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவன் ஊர்லேயே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அங்கே போய் இடத்துல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, அவன் ஊரில் இல்லை, வெளியூர் போயிட்டான்னு சொல்கிறாங்க, ஆளையும் காண்டாக்ட் பண்ண முடியல. அங்கே இருக்கவங்களாம் வந்து சிட்டிக்கு தகவல் கொடுத்து சிட்டியும் அலர்ட் ஆயிடுறான். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹினி தான் வந்து அக்யூஸ்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா, நீ பண்ணுறதுக்கெல்லாம் இது தேவை தான் உனக்கு, என் பையனை வச்சுட்டு நீ என்னென்ன வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ இப்போ உனக்கு எப்படி வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன், கடவுளை பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, அப்படியே தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப கோவமாக ஃபங்க்ஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனேன்னே என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் கரெக்டாக வந்துடுறாரு. எப்படா நீ வந்து லவ் பண்ணி ஒருத்திக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து இல்லை எப்படி அசிங்கப்படுத்திருக்காடா தெரியுமாடா, இது மாதிரி அசிங்க என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே பட்டதே கிடையாது, அவள் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நான் கழுத்தில் போட்டிருந்தேன் பாரியா, என்னை எந்த அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்துவும் வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன பஞ்சாயத்து, கீழே வரைக்கும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு மீனா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு, ஓ அப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டாங்களா பார்லரம்மா, நான் தான் சொன்னேன்ல மீனா, இது ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது, கையும் கழுமா மாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இப்போ அந்த பார்லரம்மா எங்கே, அதாவதுனா வாய்க்கிலேயே பேச முடியல எங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வேறு எரியல் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி, ஏங்க ரோஹினி என்ன இப்படி புதுசாக எதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே
பண்ணிகிட்டே இருக்காங்க. அமைதியாகவே இருக்கவே மாட்டாங்களா? எப்படிங்க மனோஜ் இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளா நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல வீட்டுக்குள்ளேயே விட வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா சேர்ந்து தானே வீட்டுக்குள்ள விட்டீங்க. இப்போ என்னை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமானத்தையே வாங்குற மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறா. வேற என்ன பண்ணுவாங்க? அந்த சிட்டிக்கிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சிட்டி இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. ஆமாண்டா அந்த ரவுடி பையன்கிட்ட தான் போய் இவ காசை கொடுத்து வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா. எனக்கு என்னோட கார் சாவி காணாமல் போச்சு பார்த்தீங்களா, அதுலேயே எனக்கு அந்த பார்லர் அம்மா மேலே சந்தேகமாக தான் இருந்தது. சிட்டிக்கு இதுக்கு ஏதோ டீல் இருக்குது, அதனால தான் வந்து அவன் கேட்டிருப்பான், இது வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அவனை பிடிச்சி அடித்தால சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ எங்கே போய் இப்போ பிடிச்சி அடிப்பேன்? பறந்துட்டு போயே போவேன். அவன் எங்கே போனானே தெரிலடா. அவன் போய் இடத்துக்கும் போய் போலீஸ் எல்லாம் வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க. ஆளை அப்ஸ்கண்ட் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, அவன் ஃபோன் பண்ணியிருக்க ஃபோனு சுவிச் ஆஃபில் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் பார்த்துருப்பாங்க. அதனால தான் ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. இனி சிட்டி கிடைக்கிற வரைக்கும் இவளை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே முடிச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்னடா மனோஜ் இதெல்லாம் கூடவே தன்னால் இருக்கா வாழ்றா, இது கூட தெரியல, அவள் என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, எங்கே வரான்னு ஒன்றுமே உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னமோ நினச்சேன், அவள் போய் தான் பேசிட்டு இருப்பான்னு நினச்சேன். இது மாதிரிலாம் வந்து திருட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு என்னதாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனோஜை முத்தவும் திட்டுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவரே வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவர்கிட்ட மேலும் வந்து கோவப்படுத்தாதீங்க, அவரே என்ன பண்ணுவாருங்க, ரோகிணி பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அன்றைக்கி உங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் பேச்சுக்கும் உங்கள் அம்மா பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து அவளை வீட்டுக்குள்ள விட்டேன். இனிமேல் எக்காரணத்தை கொண்டு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அவள் பொட்டி படிக்கலாம் தூக்கி எங்கேயாவது வெளில போடுங்க. எங்கே படுறா மனோஜ், இனிமேல் அவளோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒருபோதும் நீ கனவுல கூட நினச்சிடாத. அம்மா என்னம்மா சாமியாரெல்லாம் அன்றைக்கி அப்படி சொன்னாங்க. சாமியார் சொன்னால் பரவாயில்ல, அதுக்காக அசிங்கப்பட சொல்கிறியா? நீ அவளோட சேர்ந்து வாழாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. முதல்ல அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அவளை வெட்டி விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்லம்மா, நம்பிக்கை துரோகம் மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ இவ இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு நம்பிக்கை துரோகமாக தெரியலையாடா? அன்னைக்கு போய் பேசி ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா. இன்றைக்கும் பார்த்தோன்னா திருட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா. இவளை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டா அவள் என்ன உண்மையை பேசுகிறாளா, பொய் பேசுகிறாளா, திருட்டுத்தனம் பண்ணுறாளா, இன்னும் எத்தனை பொய் பேசி எத்தனை திருட்டுத்தனம் பண்ணி வச்சுக்கிறாளா யாருக்கு தெரியும்? ஒன்றா வெளியில் வரப்போ தானே அவளுடைய சுயரூபமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அந்த சிட்டி பையனோடையில இவளுக்கு சாவகாசம் சொல்லு பார்க்கலாம். உனக்கு தெரியுமாடா அவள் எப்போ போய் அவனை பார்க்குறான் பிடிக்கிறான்னு உனக்கு தெரியுமாடா? இல்லைம்மா, அவள் ஏதோ பணம் வாங்கி, நான் வந்து வேலையெல்லாம் இல்லாத சும்மா இருக்கிறப்போ ஏதோ பணம் வாங்கினேன், கடனுக்கு வாங்கியிருந்தானம்மா சொல்லியிருந்தா. ஏன்டா அவளை அச்சரச்சமாக கொண்டு வந்து வீட்டுக்கு என்ன எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கு அவ்வளோ காசு கொடுத்தா? இல்லையாடா, 5000 10,000 சும்மா கொடுத்தா? அதுக்காக வந்து சிட்டியோட வந்து இப்போ சாவகாசம் வச்சுருக்கணுமா? எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறா, திரும்ப கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு இந்த நகை வாங்குற காசில் கூட அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இங்கே பாரு, உன் வாழ்க்கையே கெடுத்து சீரழிச்சிருவா. எல்லா பொய்யும் பண்ண அவள் பேசுறது மட்டும் இல்லாமல் உனையும் வந்து துணை போக வைக்கிறா. தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டிக்கும். எதாக இருந்தாலும் அம்மா உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அவளோட இனிமேல் பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. டைவர்ஸ்க்கு நான் போய் வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன், டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை டென்ஷன் ஆகி, என்ன விஜயா நீ பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் நல்லா பொம்பளை பேச்சாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மருமகளை தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், எல்லாம் என் தப்பு தான். இனிமேல் அவளுக்கு மனோஜுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதை யாரும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோவமா